அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், நான் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு இன்ட்ரோ வீடியோன்ட்டு நான் எதுவுமே கொடுத்ததில்லை. ரேண்டமாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இப்போ வீட் பரோட்டா செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். கோதுமை மாவில் பரோட்டா செய்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான வேலை. மைதா மாவில் செய்கிறத விட இதை செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்துக்கிட்டு உப்பு, ஆயில் நல்லா போட்டு பிசையணும். மாவு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு, இல்லாட்டி இன்னொரு ட்ரிக் இருக்குது. இந்த உரல் இருக்கும் இல்லையா, அந்த உரல் வச்சு கூட யூஸ் பண்ணி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி மாவை இன்னும் சாஃப்டாக்கலாம். இது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், நான் எப்படி செய்கிறேன்ட்டு பார்த்துக்காங்க. மாவு பிசையும் போது தண்ணி எடுத்த உடனே அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும் மாவு. அதனால் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் பிசைஞ்சிக்கணும். நான் என் ஃபேமிலிக்கு தகுந்தாப்பில் மாவு பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்யணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மாவுலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஈரமான கிளாத்தை எடுத்து மாவு மேலே போட்டு வைங்க. மாவு நல்லா ஊறி வரும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தோம், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். கோதுமை மாவு உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ மாவை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். மாவு நல்லா மெலிசாக வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இது மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டு தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்து அது மேலே தூவி விட்டுக்குங்க. அப்போ தான் மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் கத்தி எடுத்து கத்தியில் இதுமாரி கோடு லைன் போடுங்க. லைனாக கட் பண்ணி அதை ஒன்றா சேர்த்து பரோட்டா ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ட்ரிக். இது செஞ்சு பாருங்கள்.
வீடியோவில் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு தெரில, நான் எப்படி பேசுகிறேன்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் இப்போ வந்து பரோட்டா மாதிரி தட்டிடுறேன். சப்பாத்தி மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும், இல்லாட்டி கையிலே வச்சு அழுத்தி கொடுத்தா போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா சப்பாத்தி மாதிரி ஆகிடும். மாவு தட்டியாச்சு, இப்போ பரோட்டா பண்ணிடலாம். தோசைக்கல்லில் இதுமாரி போட்டு நல்லா எண்ணெய் விட்டு பொரிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆயில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தியை வந்து தோசைக்கல்லில் போட்டதுக்கப்புறம் தோசைக்கரண்டியை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க.
அவ்வளோதான், வீட் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.